எங்கே போனது சிங்கப்பெண் அதிரடிப்படை என கேள்வி எழுப்பியிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். 15 நாட்களில் 25 கொலைகள், 4 இரட்டை கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள் என பட்டியலிட்டு அவர் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் கடந்த 15 நாட்களில் நடைபெற்ற கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்களை பட்டியலிட்டு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். எங்கே போனது சிங்கப்பெண் அதிரடிப்படை என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். மாற்றம் மாற்றம் என்று சொன்னவர்களின் ஆட்சியில் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு மாறியிருப்பதற்கு இந்த சம்பவங்களே சாட்சி என உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பற்றி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். புதிய தலைமுறை இன்று காலை சட்டம் ஒழுங்கு தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தது. தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற குற்றச்சம்பவங்களை பட்டியலிட்டு கலாய்வு நடத்தி எந்தெந்த பகுதியில் என்னென்ன சம்பவங்கள் நடைபெற்றன என்பது குறித்து பெருஞ்செய்தியாக புதிய தலைமுறை வெளியிட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் விஜயும் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில் தற்போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் தமிழ்நாட்டில் நடைபெற்ற கொலை சம்பவங்களை பட்டியலிட்டு கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டில் கடந்த 15 நாட்களில் 25 கொலைகள், 4 இரட்டை கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள் என செய்திகளில் வந்த சம்பவங்கள் மட்டுமே இவை என்று குறிப்பிட்டிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். எங்கே போனது சிங்கப்பெண் அதிரடிப்படை என்ற கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார். முதல்வரின் சொந்த தொகுதியில் 13 வாகனங்களின் கண்ணாடிகளை அடித்து உடைத்திருப்பதாகவும் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். கண் துடைப்பாக காவல்துறை அதிகாரிகள் மெத்தனமாக நடப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், உதயநிதி ஸ்டாலினோட சமூக வலைதள பதிவுல வேறு என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? விவரம். அதிகரிக்கும் குற்ற சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சத்தில் தவிக்கும் போது இன்று காலை கண் துடைப்புக்காக காவல்துறை அதிகாரிகள் கூட்டத்தை நடத்தி 19 அறிக்கை விடுவதை ஏற்க முடியாது என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பெண்கள், குழந்தைகள் எதிரான குற்றச்செயலை தடுக்க முதலமைச்சர் ஆக்கப்பூர்வமான என்ன செய்ய போகிறார் என்ற தமிழ்நாட்டின் கேள்விக்கு அவர் நேரடியாக பதில் சொல்ல வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். இது தமிழ்நாடா உத்தரப்பிரதேசமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். எங்கே போனது உங்க சிங்கப்பெண் அதிரடிப்படை என்றும் அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக பார்த்தீர்கள் ஏற்கனவே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கருத்துக்களை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் கடந்த 15 நாட்களில் 25 கொலைகள், 4 இரட்டை கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள் என செய்தித்தாள்களில் வந்திருப்பதாக உதயநிதி ஸ்டாலின் தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். முதன்முறையாக எதிர்க்கட்சி தலைவரான பிறகு அரசை விமர்சனம் செய்து ஒரு கடுமையான அறிக்கையை சமூக தளம் மூலம் உதயநிதி ஸ்டாலின் வெளிப்படுத்தியிருக்கிறார். பாலா. ரமேஷ், தொடர்ச்சியாக புதிய தலைமுறை கூட இன்று பெருஞ்செய்தியாக தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற கொலை குற்ற சம்பவங்கள் எத்தனை, முதலமைச்சர் என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வியும் கூட எழுப்பியிருந்தது. தற்போது இதன் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். 15 நாட்களில் 25 கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள் என எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்.